வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோருடைய ஃபேவரட்டான வெண்பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டலுக்கு போனால் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறதே வெண்பொங்கல் தாங்க. அதே மாதிரியே ஹோட்டல் ஸ்டைல்லையே நல்ல குலைவாக நெய் மணத்தோட ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு 1.5 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. அது கூட 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா 2லேருந்து 3 தாட்டி கழுவி எடுத்துக்கலாங்க. அரிசி அளந்த அதே கப்லேயே பருப்பையும் தண்ணியும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையுமே குக்கரில் சேர்த்துடலாங்க. தண்ணி நல்லா இருத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அரிசி 1 கப் பருப்புக்கு 8 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நமக்கு பொங்கல் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது வீட்டில் தயார் பண்ண நெய் தாங்க எடுத்துருக்கேன். பாக்கெட் பால்லேருந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவோட கடைசியில் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். மிளகு உங்களுக்கு முழுசாக சேர்க்க பிடிக்காட்டி அதை தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துடலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நல்லா குலைவாக வந்திருக்குங்க. இப்போ இது கூட நம்ம தாளிச்சதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு மிளகு எல்லாமே பொங்கலோட ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா செட் ஆயிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்பொங்கல் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா குலைவாக நெய் மணத்தோட ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.